வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ இந்த வீடியோல பாலிட்டில மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் பிரியம்பல் சாப்டர்ல எஸ்எஸ்சில இது வரைக்கும் எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா டீகோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க 2024 எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, பர்டிகுலர்லி பாலிட்டில நல்ல ஸ்கோர் வாங்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் பாருங்க. உங்களுக்கு டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட முதல் கொஸ்டின் எம்டிஎஸ்ல கேட்ட கேள்வி. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபண்டமெண்டல் லா ஆஃப் எனி கண்ட்ரி விச் செட் அவுட் த ஃப்ரேம்வொர்க் அண்ட் பிரின்சிபல் ஃபங்க்ஷன் ஆஃப் வேரியஸ் ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட். அதாவது இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணுதான் வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல்னு சொல்றாங்க. அந்த ஃபண்டமெண்டலா என்ன பண்ணுது அப்படின்னா செட் அவுட் அப்படின்னா டிவைட் பண்ணுது. எதுக்கு டிவைட் பண்ணுதுன்னா வேரியஸ் ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்றாங்க. சரிங்க. இப்போ ஒரு டவுட். ஃபர்ஸ்ட் ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியும்னா, ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட் ஒன்றும் கிடையாது. நம்ம இதுல என்ன சொல்லுவாங்கன்னா லெகிஸ்லேச்சர் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட். தேர்ட் வந்து என்னன்னா ஜுடிஷரி. ஸோ இந்த 3 தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட ஆர்கன் சொல்லுவாங்க. சரி தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது எது வரும் அப்படின்னா எது ஃபண்டமெண்டல் லா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கான்ஸ்டியூஷன். ஏன்னா கான்ஸ்டியூஷன் தான் வந்து இந்தியாவில் வந்து என்ன ஒன்னு வந்து கோடிஃபை பண்ணிருக்கோம். லெகிஸ்லேச்சர் இந்த ஒர்க்கை பண்ணுங்க, எக்ஸிக்யூட்டிவ் இந்த ஒர்க் பண்ணுங்க, ஜுடிஷரி இந்த ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. சரியா? அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து கான்ஸ்டியூஷன்ஸ். ஸோ இதுக்கான இதையுமே நான் கொடுத்துருக்கேன். அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. விச் ரிஃப்ளெக்ட் வந்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆன் விச் கவர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி வந்து பேஸ் பண்றது. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சோர்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்னன்னா வீக்கல் ஆஃப் நேஷனல் வந்து ப்ரோக்ரஸ் சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்டா கான்ஸ்டியூஷன்ஸ் எங்க எவால்வ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா யூஎஸ்ஏல தான் வந்து எவால்வ் ஆச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் லேட்டர்ல வந்து நிறைய கண்ட்ரி அடாப்ட் பண்ணாங்க. ஸோ இந்தியா வந்து ஒன் ஆஃப் த பிரைமரி கண்ட்ரி அடாப்டட் வந்து கான்ஸ்டியூஷன்ஸ். சரி, அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷன் தான் இதுல வந்து கரெக்டானது. கஸ்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம கஸ்டமரிலா, அதாவது இந்துவோட கஸ்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து கஸ்டம்ஸ், அது வந்து ஃபண்டமெண்டல் லான்னு வராது. இன்டர்நேஷனல் லாவை வந்து ஃபண்டமெண்டல் லான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு வந்து வேரி ஆகும். ஆனா இன்டர்நேஷனல் லா வந்து எல்லாத்தையும் கோடிஃபை பண்ணி ஒரு ஹியூமன் ரைட்ஸ் மாதிரி வந்து கொண்டு வரும். சரிங்களா? ஆர்டினன்ஸ் அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஜஸ்ட் வந்து என்னன்னா அதுல கான்ஸ்டியூஷன் ஒன் ஆஃப் த ப்ரொவிஷன் தான் வந்து ஆர்டினன்ஸ் இதெல்லாம். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹூ அமங் த ஃபாலோயிங் பர்சனாலிட்டிஸ் வாஸ் அப்பாயிண்டட் as a legal advisor of the Constituent Assembly that drafted the document of the Constitution? நம்ம மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது டிராஃப்டிங் கமிட்டியும் படிப்போம். டிராஃப்டிங் கமிட்டி ஹெட்டட் பை வந்து பிஆர் அம்பேத்கர்ன்றவாங்களே, அந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு லீகல் அட்வைசர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அது யாரு அப்படின்னா அந்த கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், பேசிக் தெரிஞ்சிருக்கணும். நாங்க பேசிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது பீப்புள் ஹூ டிராஃப்டட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட மேஜர் பீப்புள் எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பி.என். ராவ் இவர் தான் வந்து கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் டு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இவர் வந்து ஒரு பியூரோகிராட். சரிங்களா? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நிறைய எக்ஸாம்ல கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ அதை தவிர வந்து இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட வந்து மெம்பர் இருப்பாங்க. மொத்தம் 6 மெம்பர், இன்க்ளூடிங் பி.ஆர். அம்பேத்கர் 7 மெம்பர். சரிங்களா? மிச்சம் இந்த 6 மெம்பருங்க. கே.எம். முன்ஷி வந்து மெம்பர் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி. அதே மாதிரி முகமது சாதுல்லா இவரும் வந்து ஒன் ஆஃப் த வந்து மெம்பர். அல்லாரி வந்து கிருஷ்ணசாமி ஐயர், கோபாலசாமி ஐயங்கார், மாதவராவ், டிடி வந்து கிருஷ்ணமாச்சாரி. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த மெம்பர்ல வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் வந்து வச்சு கேட்கறாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், இது எல்லாத்தையும் நீங்க வந்து நான் வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப கொஸ்டினுக்கு வாருங்களேன். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா யாரு லீகல் அட்வைசர்? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பி.என். ராவ் இவர் தான் வந்து லீகல் அட்வைசர், ஏன்னா ஒரு பியூரோகிராட். பி.ஆர். அம்பேத்கர் வந்து அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன். அதனால இது வந்து வராது. சரிங்களா? அதே மாதிரி ஹெச்.வி.ஆர். ஐயங்கர், எஸ்.என். முகர்ஜி இவங்கலாம் வர மாட்டாங்க. கரெக்டான ஆன்சர் வந்து பி.என். ராவ். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் ஆர் நாட் பார்ட் ஆஃப் வந்து ஒரிஜினல் பிரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ்? இதுவும் இம்பார்ட்டன்ட். என்னன்னா பிரியாம்பிள் இருந்து நம்ம பேசிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிருக்கணும். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் நான் பேசிக்ஸ் சொல்லிடுறேன். 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்னன்னா 1976. இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 3 வேர்டை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டை நீங்க எப்படி வந்து இயர் ஞாபகத்துல வச்சுக்கலாம். 4 2 கூட்டினா 6 வருது. அப்ப இந்த எண்ட்ல வந்து 6 வரணும். இது வந்து ஒரு ஷார்ட் கட்ஸ். 3 வேர்டு ஆட் பண்ணிப்பாங்க சொல்றாங்களா, அது என்னன்னா ஒன்னு சோசியலிஸ்ட், இன்னொன்னு வந்து செக்குலர், மூணாவது இன்டெகிரிட்டி. இந்த மூணையுமே வந்து பிரியாம்பிள வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சோ இப்ப பாருங்களேன், இதுல எது வந்து நாட் ஒரிஜினல் பிரியாம்பிள் வந்து இல்லைன்னு சொல்றாங்க. ஒரிஜினலா என்ன இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்பதான் பார்த்தோம் 3 வேர்டு சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. இதுல பாத்தீங்களா செக்குலர் வந்து இருக்கு. இதை நம்ம என்னன்னா 42nd தான் ஆட் பண்ணோம். அதனால இது வந்து வராது. அதுதான் அந்த கேள்வியா கேட்டிருக்காங்க. சரிங்களா? மிச்சம் 3 டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், சாவரின் இது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் பிரியாம்பிளையே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இது தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணலாம். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஆர் த ஃபாலோயிங் நோபல் ஐடியல்ஸ் இஸ் மென்ஷன் இன் த பிரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ்? இதுல என்னன்னா பிரியாம்பிள நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுங்களா, ஒவ்வொரு வேர்டையும் நீங்க மனப்பாடம் பண்ண மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுல பாருங்களேன், அதாவது நம்மளோட பிரியாம்பிள என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஆரம்பிக்கும். சரிங்களா? ஹேவிங் solemnly resolved to constitute India into
சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இந்த அஞ்சையுமே நீங்க வந்து என்ன ஆர்டரா ஞாபகத்துல வச்சுங்க. சில டைம்ஸ் வந்து கேக்குறாங்க. இந்த அஞ்சு ஆர்டரா வச்சிருக்க எப்படின்னா, ஸ்டார் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுங்க. ஸ்டார் மீன்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல எஸ் இருக்கும், எண்ட்ல வந்து ஆர் இருக்குல்ல. அப்படி ஞாபகத்துல ஸ்டார்டிங்ல இங்க எஸ் இருக்கணும், எண்ட்ல வந்து ஆர் இருக்கணும். உள்ள வந்து என்னன்னா இது வரும். அதாவது எஸ் வந்து 3 வாட்டி வரும். டி ஆர் இது வந்து என்னன்னா ஷார்ட்கட்ஸ் மாதிரி ஞாபகத்துல வச்சுங்க. அண்ட் டு செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்னா என்ன? சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். லிபர்ட்டியில பாருங்க, தாட்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், பிரீஃப், ஃபெய்த் அண்ட் வந்து ஒர்ஷிப்ஸ். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு ப்ரொமோட் அமாங் தம் வந்து ஃபெட்டர்னிட்டி. சரிங்களா? இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம்ல இந்த மாதிரி பிரியாம்பிள் வந்து அதே அப்படி எக்ஸாக்டா வந்து வேர்டு எடுத்து கேட்குறாங்க. சரிங்களா? அப்ப இப்ப பாருங்களேன், இந்த கொஸ்டின் அதான் கேட்டிருக்காங்க. அதாவது எந்த ஐடியல்ஸ் நம்மளுக்கு தெரியும், லிபர்ட்டி ஆஃப் வந்து தாட், எக்ஸ்பிரஷன்ஸ், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வொர்ஷிப்ஸ். இதுதான் வந்து கொடுத்துருக்கேன். பிசிக்கல் அப்படின்னு ஒரு வேர்டே கிடையாது, பொலிட்டிக்கல் அப்படின்னு ஒரு வேர்டே கிடையாது. அதே மாதிரி இங்க பாருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஆக்சுவலி ஏன்னா இதெல்லாம் இருக்கு. பட் வந்து என்னன்னா அந்த லிபர்ட்டி ஆஃப் இதெல்லாம் கிடையாது. லிபர்ட்டி ஆஃப் தாட்ஸ், எக்ஸ்பிரஷன், பிரீஃப், ஃபெய்த் அண்ட் வொர்ஷிப்ஸ் இது மட்டும் தான் வந்து இருக்கு. சரிங்களா? அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா செகண்ட் மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா, சம்டைம்ஸ் வந்து என்ன எக்ஸாக்டா கேட்பாங்க, அதை நம்ம தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் லிட்டில் ட்ரிக்கியா இருக்கும். பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் அ பொலிட்டிக்கல் பிலாசபி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து என்னன்னா பொலிட்டிக்கல் பிலாசபி அப்படின்னு சொல்றாங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இந்த 4 ஆப்ஷன் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். எது மென்ஷன் பண்ணலையோ அதை தான் வந்து என்னன்னா ஆன்சர் எடுக்கணும். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், சென்சிட்டிவ் ஃபார் த ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப். இது எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 17 எதை சொல்லும்? அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அது வந்து ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப் தானே. அது சென்சிட்டிவ் மேட்டர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டு கம்யூனிட்டி வேல்யூ. நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பொலிட்டிக்கல் பிலாசபி எப்படி இருக்கும்னா செக்யூலரிசம் சொல்லுவோம். ஸோ செக்யூலரிசம் எதை மென்ஷன் பண்ணிரும்னா கம்யூனிட்டி வேல்யூ தானே கொடுக்குது. அதனால இதுவும் வந்து வராது. மூணாவது பாருங்க, சென்சிட்டிவ் டு த நீட் ஆஃப் ரிலிஜியஸ் அண்ட் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி. நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து ஆர்டிகல் 29-30 இதை பத்தி பேசும். அதனால இதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த்து பாருங்க, நான் கமிட்டல் டு பில்டிங் காமன் நேஷனல் ஐடென்டிட்டி. யோசிச்சு பாருங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபி வந்து என்னன்னா நேஷனல் ஐடென்டிட்டியை உருவாக்காதா? கிடையவே கிடையாதுல. நம்மளோட கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு நேஷனல் ஐடென்டிட்டி வேணும். அதை வந்து கமிட்டல், நான் கமிட்டல் கிடையாது, கமிட்டல் டு பில்டிங் வந்து என்னன்னா காமன் நேஷனல் ஐடென்டிட்டி எதுல இருந்திருப்பாங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அதனால இதுதான் வந்து என்னன்னா தப்பானது. அதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இது வந்து என்னன்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு வந்து ஆன்சர் பண்ணணும்னா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் வந்து நாட் மென்ஷன் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அகைன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாமல் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா பிரியாமல் நம்மளுக்கு கரெக்டா படிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். எது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணலன்னு கேட்கறான். நீங்க பிரியாமல் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும், செக்யூலர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும், ரிபப்ளிக் அப்படின்னு பேர் இருக்கும், சோசியலிஸ்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். ஆனா ஃபெடரலிசம் அப்படின்னு ஒரு பேர் வந்து என்னன்னா இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஈவன் நீங்க வந்து பார்த்தாவே தெரியும். இங்க பாருங்க, நம்மளுக்கு சாவரின் இருக்கு, சோசியலிஸ்ட் இருக்கு, செக்யூலர் இருக்கு, டெமோக்ராட்டிக் இருக்கு, ரிபப்ளிக் இருக்கு. ஆனா எது கிடையாது அப்படின்னா ஃபெடரலிசம் அப்படின்னு ஒரு பேர் வந்து பிரியாம்பிளே கிடையாது. பிரியாம்பிள் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஃபேஸ் ஆர் இன்டர்ஃபேஸ் ஃபார் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? அதுல என்ன இருக்கோ அதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல டீடைலா வந்து கொடுக்க போறாங்க. இப்ப பிரியாம்பிள் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டா மனப்பாடம் பண்ண வேண்டியது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஹேண்ட் ரிட்டன் இன் இங்கிலீஷ் பை. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதும் போது வந்து என்னன்னா ஒருத்தவங்க வந்து கைப்பட எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க. அது யாரு அப்படின்னு வந்து கேட்கறாங்க. சரியா? இது நம்ம தெரிஞ்சுதான் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். இது கரெக்ட் ஆன்சர் என்னன்னா பிரேம் பெகாரி வந்து நரேன் ரைசாடா. இவர் தான் வந்து என்ன கேலிகிராஃபர் ஆஃப் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ். இங்கிலீஷ்ல வந்து அவர் எழுதியிருக்காரு. ஏன் இங்கிலீஷ் நீங்க வந்து மறந்துடக்கூடாது அப்படின்னா இன்னொரு இதுல வந்து ஹிந்தியில ஒருத்தர் எழுதியிருப்பாரு. அதுவுமே கொஸ்டினா வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? இவர் என்ன ஸ்டைல், இத்தாலிக் ஸ்டைல வந்து என்னன்னா எழுதியிருக்காரு. சரிங்களா? ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் இங்கிலீஷ்ல எழுதுனது வந்து பிரேம் பெகாரி வந்து நரேன் ரைசாடா. இது ஞாபகத்துல வச்சுக்கேன். அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா பிரேம் பெகாரி, நரேன் ரைசாடா. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டினை பாக்குறதுக்கு நான் ஒன்னு சொல்லிடுறேன். நிறைய பேருக்குள்ள ஒரு என்ன டவுட்னா 2024க்கு சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், சிஏபிஎஃப் எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க சிஹெச்எஸ்எல்லோட வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுக்குறீங்களே, எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல. நான் சொல்லிடுறேன் என்னன்னா பாலிட்டியை பொறுத்தளவுக்கு வந்து இது ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட், அதாவது பேசிக்ஸ் வந்து. சரிங்களா? நம்ம இது வந்து கரண்ட் அஃபேர் மாதிரி எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகுது. ஒன்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா அது என்டையரா வந்து இருக்க போகுது. நான் 2023 எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண மேஜர், அதாவது என்னன்னா பாலிட்டில பர்டிகுலரா வந்து சாப்டர் வைஸ், இப்ப மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆர்கனைஸ்டா கொடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம்.
கண்டிப்பா வந்து என்ன பண்ணா 2024 உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே இந்த ஏரியால இருந்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின் வந்துருந்துச்சு. இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு ரிவிஷனாவும் யூஸ்ஃபுல் ஆயிரும். உங்களுக்கு பேசிக் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் வந்து ஆர்கனைஸ்டா கொடுத்துருக்கேன் சரிங்களா. சரி இப்ப கொஸ்டினை பார்த்தலாம். ஹூ அமங் த ஃபாலோயிங் பர்சனாலிட்டி வாஸ் அ சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தட் டிராஃப்டட் த வந்து டாக்குமெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இங்க பாருங்களேன், நம்ம சோஃபார் கொஸ்டினை பார்த்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முதல்ல வந்து என்னன்னா பிரியாம்பல்ல இருந்து வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க சரிங்களா. பிளஸ் எதுல இருந்து கேட்கறாங்கன்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அது பர்டிகுலரா வந்து என்ன டிராஃப்டிங். ஸோ இதுல இருந்து தான் வந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு சரிங்களா. அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்துன்னா அதுல நீங்க ரொம்பவே வந்து என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும் சரிங்களா. சரி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். இங்க பாருங்களேன். ஸோ இது கம்ப்ளீட் வந்து என்ன ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் அப்படி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பாருங்க. எலிஃபன்ட் வந்து என்னன்னா நம்ம சிம்பிள், அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட சிம்பிள் வந்து என்னன்னா எலிஃபன்ட். இதுமே வந்து நிறைய வாட்டி வந்து எஸ்எஸ்சில கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பி.என். ராவ், இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கொஸ்டினே பாத்தீங்களா. பி.என். ராவ் வந்து என்ன கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் ஆர் லீகல் அட்வைஸ் டு த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. வி.ஆர். ஐயங்கர் இருக்கா பாத்தீங்கன்னா, இவர் வந்து செக்ரட்டரி டு த வந்து கான்ஸ்டியூஷன். இதுவுமே கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு சரிங்களா. அடுத்து என் முகர்ஜி, இவர் தான் வந்து சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் வந்து கான்ஸ்டியூஷன் இந்த வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அடுத்து பிரேம் பகாரி வந்து நரேன் ரைசாடா, இவர் வந்து கேலிகிராஃப் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இவர் எழுதுனது வந்து என்ன இங்கிலீஷ்ல வந்து என்னன்னா இவர் எழுதியிருப்பார் சரிங்களா. இவர் எழுதின ஸ்டைல் வந்து என்ன இட்டாலிக் ஸ்டைல். அடுத்து ஒரிஜினல் வெர்ஷனை வந்து என்னன்னா அந்த கான்ஸ்டியூஷனை வந்து யாரு பியூட்டிஃபை பண்ணிருக்கா டெக்கரேட்டட் வந்து என்னன்னா ஆர்டிஸ்ட் எங்க இருந்து வந்திருக்காங்கன்னா சாந்தினி கேட்டன். அது யார் யாருன்னா நந்தலால் போஸ் பிளஸ் வந்து என்ன அப்படின்னா ராம் மனோகர் சின்ஹா சரிங்களா. இவங்க ரெண்டு பேருமே நாவத்துல வச்சுக்கேன். ஏன்னா நந்தலால் போஸ் வந்து ரொம்பவே வந்து என்ன அடிக்கடி நியூஸ் அப்பியர் ஆவார் சரிங்களா. அடுத்து வந்து பாருங்களேன், இங்க ராம் இந்த மனோகர் சின்ஹா இருக்காரு. இவர் இலுமினேட்டட் அண்ட் பியூட்டிஃபைட் அண்ட் ஆர்னமெண்டட் தான் வந்து ஒரிஜினல் பிரியாம்பல் கேலிகிராஃப்டட் பை வந்து பிரேம் பெகாரி வந்து நரேன் ரைசர். இது ஏன் வந்து இவ்வளவு கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஆர்டரா படிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து கொஸ்டின் கேட்டா நம்ம மிஸ்ஸே ஆகாதுல, அதுக்காக தான் கொடுத்துருச்சுங்களா. இப்ப இந்த காலிகிராஃபி ஆஃப் வந்து ஹிந்தி வெர்ஷன் இருக்குல்ல, இந்த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் ஹிந்தி வெர்ஷன் வந்து அதை யாரு எழுதியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ வசந்த் கிருஷ்ணா வைதயா. சோ இவர் தான் வந்து என்ன ஹிந்தி வெர்ஷன். இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்னு வந்துட்டாவே வந்து பிரேம்பகாரி நரேன் ரைசாடா வந்துடணும். உங்களுக்கு ஹிந்தி அப்படின்னு வந்தாவே வசந்த் கிருஷ்ணன் வந்துடும் சரிங்களா. சோ இது நாவத்துல வச்சுக்கோங்க. அதை டெக்கரேட்டட் பை, அதாவது இந்த இவர் வந்து எழுதிடுவார் சரிங்களா. அந்த காலிகிராஃபி எழுதுனதுக்கு அப்புறம் அதை ஒரு மாதிரி டெக்கரேஷன் பண்ணுவாங்கல்ல. சோ அதை பண்றது வந்து நந்தலால் போஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கொஸ்டின் வாங்கலாம். இப்ப அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹூ அமங் த ஃபாலோயிங் பர்சனாலிட்டி வந்து டிராஃப்ட்ஸ், யாரும் வந்து டிராஃப்ட்ஸ்மேன் சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் இப்பதான் பார்த்திருந்தோம். இங்க பார்த்திருந்தோம் பாத்தீங்களா என் முகர்ஜி. சோ இவர் தான் வந்து சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்ன என் முகர்ஜி. இதான் வந்து எஸ் என் முகர்ஜி. இவர் தான் வந்து என்னன்னா சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், which of the following is the incorrect statement in regard to the meaning of union of state in Indian context. இந்த கொஸ்டினுக்கான பேசிக்ஸ் வந்து சொல்லிடுறேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா யூனியன் சொல்றாங்க பிளஸ் வந்து என்ன ஸ்டேட்னு சொல்றாங்களே. நம்ம யூனியனையும் ஸ்டேட்டையும் பத்தி பேசுறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெடரலிசம் சொல்லுவாங்க சரிங்களா. சரி இப்ப ஃபெடரலிசத்துல வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா கம்மிங் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்மிங் டுகெதர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்னு ஹோல்டிங் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேம் சேக்கே வந்து என்னன்னா அது சொல்லும். சரி கம்மிங் டுகெதர்னா ஒன்றும் கிடையாது. இப்ப நடுவில் இருக்கிறது வந்து சென்டர் அப்படின்னு எடுத்துக்கங்க சரிங்களா. இது வந்து சென்டரா இருக்கு. இது வந்து ஸ்டேட், சின்ன சின்ன ஸ்டேட்டா வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப என்னன்னா இந்த ஸ்டேட் தான் வந்து என்னன்னா சென்டர் நோக்கி வந்து வருது, அதாவது கம்மிங் வருது சரிங்களா. இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு நினைச்சு வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணி ஒரு குடும்பமா மாறிட்டாங்க. அது கம்மிங் டுகெதர். ஹோல்டிங் டுகெதர்ல என்ன நடக்குதுன்னா சென்டர் நடுவுல இருக்கு சரிங்களா. சென்டர் வந்து இருக்கான், ஆனா ஸ்டேட் யாரும் வந்து ரெடியா இல்ல ஜாயின் பண்றதுக்கு. ஆனா இருந்தாலும் சென்டர் என்ன பண்றான், அவனை விட மாட்டான், அவனை வந்து புடிச்சு வச்சுக்கிறான். சரி நீ போகாத, அவங்க கிட்ட யாரும் வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லி வந்து என்னன்னா தடுக்கிறான் சரிங்களா. அப்ப கம்மிங் டுகெதர்ல ஒரு வாலண்டரி இருக்கு. நாங்களா வந்து என்னன்னா ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேட்ல என்ன வாலண்டரியா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனா சென்டர், அதாவது ஹோல்டிங் டுகெதர்ல வந்து என்ன ஸ்டேட் வந்து வாலண்டரியா ஜாயின் பண்ணல, அந்த சென்டர் தான் வந்து என்ன புடிச்சு வச்சுட்டு இருக்கான். இந்த கம்மிங் டுகெதர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிடுவாங்க சரிங்களா. அக்ரிமெண்ட் சைன் பண்ணி உனக்கான பவர் எனக்கான பவர் அப்படின்னு வந்து பிரிச்சு வச்சிருவாங்க சென்டர் அண்ட் ஸ்டேட். ஆனா ஹோல்டிங் டுகெதர் அப்படி கிடையாது. எய்தர் வந்து என்னன்னா ஏதாவது நம்மளுக்கு வந்து சென்டர் வந்து என்னன்னா என்ன சொல்றோம்னா அதுதான் வந்து என்ன ப்ரிவேல் ஆகும் சரிங்களா. இது எங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கம்மிங் டுகெதர் வந்து என்னன்னா யூஎஸ்ஏல வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதாவது யூஎஸ்ஏல இருக்க நிறைய ஸ்டேட் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி தான் வந்து அவங்க வந்து என்னன்னா ஒரு நாடா வந்து உருவானாங்க. அதே மாதிரி ஹோல்டிங் டுகெதருக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா இந்தியா. இந்தியா ஏன் வந்து ஹோல்டிங், நீங்க அப்படியே 1947 போங்களேன். 1947 அப்ப வந்து நிறைய ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னா நிறைய பென்சில் ஸ்டேட்லாம் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ண ரெடியா இல்ல. தனி ஒரு இண்டிபெண்டா போனோம். ஆனா இல்லாம நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு நிறைய வார் மாதிரி வந்து எடுத்து நம்ம எல்லாத்தையும் ஒண்ணு கொண்டு வந்தோம் சரிங்களா. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா நம்ம இந்தியா வந்து என்னன்னா ஹோல்டிங் டுகெதர் இன்னும் புடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கோம். நமக்கும்
சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் எந்த ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நாடு ஆகணும்னு சொல்லி சென்டர் ஸ்டேட்டை வந்து யூனிஃபைட் பண்ணிட்டோம் பை த்ரூ வந்து ஃபோர்ஸ்னால. சரிங்களா? சிலது ஃபோர்ஸ், சிலது வந்து வாலண்டரியா வந்தது. ஸோ இதனாலதான் வந்து இந்த ரெண்டு கான்செப்ட் வரும். கம்மிங் டுகெதர் வந்து அங்க இருக்கிற ஸ்டேட் எல்லாமே ஜாயின் பண்ணி அவங்க வந்து சென்டர் உருவாக்குனாங்க. ஆனா ஹோல்டிங் டுகெதர் ஆல்ரெடி சென்டர் இருந்தது. ஸ்டேட் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்னொன்னு அப்புறம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ரெண்டையும் யூனிஃபை பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? சில சின்ன வந்து மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த 4 ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். இதுல எது வந்து இன்கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் வந்து என்ன பாருங்க, இந்தியன் ஃபெடரேஷன் வாஸ் ரிசல்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையவே கிடையாது. இந்த அக்ரிமெண்ட் யாருக்கு வந்திருக்குன்னா யூஎஸ்ஏட தான் வந்து அக்ரிமெண்ட் வச்சிருக்காங்க. சரிங்களா? பை த சாவரின் யூனிட் வந்து ஜாயின். அது வந்து இந்தியாவில வந்து இது கிடையாது. ஸோ இதுதான் வந்து இன்கரெக்ட். மிச்சம் மூணுமே ரைட். அதாவது கண்ட்ரி வாஸ் டிவைடட் இன்டு டிஃபரண்ட் ஸ்டேட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வென்ஸ். இதெல்லாம் வந்துன்னா நம்மளோட யூனியன் ஆஃப் ஸ்டேட்ல வந்துன்னா அதுதான் நடந்தது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், எனுமரேட் த பவர் ஆஃப் சென்டர் அண்ட் ஸ்டேட்டோட வந்து வேரியஸ் லிஸ்ட். இதுதான் வந்துன்னா அந்த ஃபெடரலிசத்திலுமே சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம 3 லிஸ்ட் இருக்கும்ல நம்மளோட ஸ்டேட்லயே பாத்தீங்கன்னா 7th ஷெட்யூல் வந்து இதை பத்தியும் பேசும். ஃபர்ஸ்ட் வந்து யூனியன் லிஸ்ட், அடுத்து ஸ்டேட் லிஸ்ட், அடுத்து வந்து கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கும். ஃபோர்த் பாருங்க, ஃபெடரேஷன்ஸ் நாட் பீயிங் வந்து ரிசல்ட் ஆஃப் அக்ரிமெண்ட், நோ ஸ்டேட் ஹேஸ் அ ரைட் டு வந்து செசிட் ஃப்ரம் இட். ஸோ இதுதான் வந்து இந்த ஹோல்டிங் டுகெதருக்கான மீனிங். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஹூ அமங் த ஃபாலோயிங் ரோட்டை வந்து கேலிகிராபிக் ஸ்டைல ஹிந்தி வெர்ஷன் ஆஃப் வந்து ஒரிஜினல் இந்தியன் கான்ஸ்டியூஷன். பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் வெர்ஷனோட ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அதே இதுல ஹிந்தி வெர்ஷன் வந்து கேட்டுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பாக்குறது ஒரு அட்வான்டேஜ். சரிங்களா? சரி, இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன நம்ம தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான இதுல ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தேன். அகைன் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஹிந்தி வெர்ஷன்ஸ் வந்து பாருங்களேன். ஹிந்தி வெர்ஷன்ஸ் யார் வந்து என்னன்னா எழுதிருப்பாரு அப்படின்னா வசந்த் கிருஷ்ணன் வந்து வைத்தியா. இதை டெக்கரேட்டட் பை வந்து நந்தலால் போஸ். அதே இது இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து என்னன்னா பிரேம் பெகாரி வந்து நரேன் ரைசாடா. இதை டெக்கரேட்டட் பை நந்தலால் போஸ் பிளஸ் வந்து என்னன்னா ராம் மனோகர் சின்ஹா. சரிங்களா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா வந்து கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா. ஸோ இவர் தான் வந்து ஹிந்தி வெர்ஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை கேலிகிராஃபரா, அதாவது ரைட் பண்ணது, கைப்பட வந்து எழுதுனது இவர் தான். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், த ஸ்ட்ரக்சரல் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் derived from act of. இதுக்குமே நம்ம வந்து லேர்ன் பண்ணிருக்கணும். அதாவது நம்மளோட பேசிக் ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணி தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து நம்மளோட வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. ஸோ இந்த ஆக்ட்ல தான் வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து என்னன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதில் பாருங்களேன் என்னென்னலாம் அடாப்ட் பண்ணிருக்காங்கன்னா ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ், ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ஜுடிஷரி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், எமர்ஜென்சி ப்ரிவிஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டர், இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னா எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான். இதெல்லாம் எங்க படிப்போம் அப்படின்னா நம்ம சோர்ஸ் ஆஃப் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த சாப்டர் தான் இதை நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. இதுல இருந்து நீங்க வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஒன்ஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ணிடணும். அப்ப கரெக்டான ஆன்சர் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ இதுல இருந்து என்னன்னா எம்டிஎஸ் வந்து 2023 கேட்ட கொஸ்டின்ஸ் இது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் அடாப்டட் பை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இந்த இயர். இதெல்லாம் நம்ம வந்து என்னன்னா இயர் கரெக்டா தெரிஞ்சதா மட்டும் தான் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து என்னன்னா அந்த பேசிக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். நம்மளோட கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண இயர் வந்து 19 வந்து 49, நவம்பர் வந்து 26. இப்ப நிறைய பேர் டவுட் வரும், நம்ம ஜனவரி 26 தானே வந்து என்ன அப்படின்னா 1950 தானே நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் இது பண்ணிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. கான்ஸ்டியூஷனை வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடாப்ட் பண்ணது வந்து நவம்பர் 26, 1949. ஆனா அது கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் வந்து என்ன ஜனவரி 26 வந்து 1950. மைனூட் டிஃபரன்ஸ் இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து நேஷனல் ஆந்தம் அண்ட் நேஷனல் சாங் ரெண்டுமே அடாப்ட் பண்ண இது வந்து 1950 ஜனவரி 24. 26 கிடையாது, ஜனவரி 24. அதனால கேலிகிராஃபர் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். பிரேம் பெகாரி வந்து நரேன் ரைசாடா. சிம்பிள் வந்து எலிஃபன். ஓகே, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட சிம்பிள் வந்து சீல் என்ன சொல்லுவாங்க, எலிஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து நவம்பர் வந்து 26, 19 வந்து 49. இதுதான் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து கான்ஸ்டியூஷனா அடாப்ட் பண்ணப்பட்ட இயர். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போயிடலாம். சோ இப்ப இந்த கொஸ்டின் பாருங்களேன். இப்ப சில பேருக்கு ஒரு டவுட் வரும், நீங்க என்ன 2023 கொஸ்டின் தானே போறேன்னு சொன்னீங்க, இதுல 2022 கொஸ்டின் எல்லாம் இருக்கே அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, ஆக்சுவலி மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பிளஸ் வந்து என்ன பிரியாம்பல், இது ரெண்டுலயுமே வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து 2023 அவ்வளவுதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? எஸ்எஸ்சி பொறுத்தளவுக்கு. ஆனா 2022, 21லயும் வந்து அந்த மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் பிரியாம்பல் கொஸ்டின் கேட்டிருக்காங்களே, அதையே நான் வந்து என்னன்னா அட்டாச் பண்றேன். ஏன்னா நம்ம ஒரு ஆர்கனைஸ்டா ப்ரிப்பேர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து கான்ஸ்டியூஷன் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் பிரியாம்பல நான் லேர்ன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கொஸ்டின்லாம் எப்படி எஸ்எஸ்சியில் வந்திருக்கா அப்படின்னு வந்து இதை நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? ஒன்ஸ் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க வந்து என்னன்னா ரிவிஷன் பண்ணீங்கன்னா அவ்வளோ, தட்ஸ் இட். கண்டிப்பா வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மறக்காது. ஈவன் நீங்க எக்ஸாம் எழுதும் போது ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ கொஸ்டினை பார்த்தாலும் ஹூ மூவ்டு வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் தட் வாஸ் லேட்டர் அடாப்டட் அஸ் வந்து
பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இப்ப அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை எழுதினவங்க யாரு? அதை வச்சுதான், அதாவது அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பிரியாம்பிள வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதை யாரு எழுதுனா தான் கேள்வி. சரிங்களா? செய்யுங்க பாருங்களேன். அதுல வந்து என்னன்னா டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். ஜவஹர்லால் நேரு இவர் தான் வந்து என்ன மூவ் பண்ணியிருப்பாரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இந்த அசம்பிளி. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஒண்ணும் கிடையாது. ஜவஹர்லால் நேரு வந்து சில பிரின்சிபல் ஒன் பை ஒன்னா வந்து எழுதியிருப்பாரு. அது நல்ல பிரின்சிபலா இருக்கும். அதனால என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து இதை நம்ம பிரியாம்பிள அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த நேரு வந்து மூவ் பண்ணியிருப்பார்ல, அந்த மூவ் பண்ணப்பட்ட இயர் வந்து என்னன்னா டிசம்பர் 13 வந்து 1946. ஆனா அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடாப்ட் பண்ணிக்கணும்னா நாங்க எல்லாம் வந்து என்னன்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் சரின்னு சொல்லி தானே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதை எப்ப வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க? ஜனவரி 22, 1947 வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதில் இந்த இந்த இயர் எல்லாமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான இயர். சரிங்களா? அடுத்து பாருங்க, நேஷனல் பிளாக்லாம் வந்து 1947. ஆனா நேஷனல் சாங்கு, நேஷனல் ஆந்தம்லாம் வந்து 1950 தான் வந்து ஜனவரி 24 தான் இது பண்ணும். ஆனா இங்க பாருங்க, நேஷனல் பிளாக்லாம் வந்து 1947, அதுவும் ஜூலை 22லயே வந்து அடாப்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இதே மாதிரி டிராஃப்டிங் கமிட்டி வந்து செட்டப் பண்ணப்பட்ட இது வந்து ஆகஸ்ட் 29, 1947. அதே மாதிரி டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர் இன்க்ளூடிங் வந்து பி.ஆர். அம்பேத்கர். அவர் தான் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன். அவரோட சேர்த்து அவரோட சேர்த்து 6 பேர் இருப்பாங்க. மொத்தம் வந்து 7 பேர். சரிங்களா? இது எல்லாமே வந்து நான் அடிஷனல் கொடுத்த பாயிண்ட். ஏன்னா இன்கேஸ் நீங்க வந்து எதுவுமே மறந்துடக்கூடாது. மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் பிரியாம்பிள் இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு கொஸ்டினுமே வந்து மிஸ் ஆயிடக்கூடாது. அதனாலதான் இது எல்லாத்தையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்ப வந்து பாருங்க, யார் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை மூவ் பண்ணிருப்பாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இவர் தான் வந்து அந்த இதை வந்து மூவ் பண்ணிருப்பாரு. சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். சோ இந்த கொஸ்டினை பாருங்களேன். The Constitution of India is a sovereign, socialist, secular, democratic and republic with a dash system of government. சோ இந்த வேர்டு எல்லாத்தையும் எங்க பார்த்திருப்போம்னா பிரியாம்பிள் வந்து பார்த்திருப்போம். ஆனா அவன் கொஸ்டின் வந்து பிரியாம்பிள்னு கேட்கல. என்ன கேட்டிருக்கேன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்கறாங்க. சோ இந்த 4 ஆப்ஷன்ல பாருங்க, யூனிட்டரியா, பார்லிமெண்டரியா, மொனார்கியால, பிரசிடென்சில. இது வந்து ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனரி கூட சொல்லலாம். ஏன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து என்னன்னா இப்ப நம்மளோட டே டு டே லைஃப்லயே பாக்குறது எம்பி எலெக்ஷன்ஸ், எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் வருதுல. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து என்னன்னா இங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் எல்லாமே வந்து பார்லிமெண்ட்ல இருந்து தானே வராங்க. அதனால வந்து இது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இப்ப பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 2 பேரை டிஃபைன் பண்ணலாம். ஒன்னு நம்மளோட ஹெட் ஆஃப் ஸ்டேட். சரிங்களா? வெறும் ஹெட் ஆஃப் ஸ்டேட் மட்டும் கிடையாது, பிளஸ் வந்து ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் எல்லாருமே என்ன இருந்து வருவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பிரசிடென்ட் எடுத்துக்கங்க, அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கங்க, நம்மளோட சீஃப் மினிஸ்டர் எடுத்துக்கங்க, எம்பி எடுத்துக்கங்க, எம்எல்ஏ எடுத்துக்கங்க, எல்லாமே என்னன்னா எலெக்ஷன்ஸ் மூலம் தான் வந்து உள்ள வர முடியும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்னன்னா இந்த ஹெட் ஆஃப் ஸ்டேட், அதாவது இந்த எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்களே, நம்மளோட வந்து என்ன அப்படின்னா கவர்மெண்டோட எக்ஸிக்யூட்டிவ்னா இந்த பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், எம்எல்ஏ, அதே மாதிரி வந்து மினிஸ்டரா இருக்காங்களே, இவங்களுக்கும் நம்மளோட லெகிஸ்லேச்சருக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்புக்கும் தேர் இஸ் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா இந்த லெகிஸ்லேச்சர்ல இருந்து தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து வருவாங்க. அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப எம்பி, எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க இதுல அதுல ஒன் ஆஃப் த ஆள் தான் வந்து என்ன சீஃப் மினிஸ்டரா இருப்பாங்க, இல்ல பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க. சோ அதனால என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் செப்பரேஷன் கிடையாது. இதுதான் வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இப்ப இந்த ஆப்ஷனை பாருங்க, மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து யூகே. அதாவது அங்க ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து எலெக்ஷன் கிடையாது. அங்க அவங்களோட வந்து என்னன்னா அரசு வழியில யாரு வராங்களோ அவங்க தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா இருப்பாங்க. சோ அப்ப பிரசிடென்ட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏல என்ன அப்படின்னா பிரசிடென்ட் வந்து எலெக்ஷன் மூலம் தான் வந்து உள்ள வருவார். ஆனா அவருக்கும் லெகிஸ்லேச்சருக்கும் ஒரு சம்பந்தமே கிடையாது. அது எதோ சொல்லுவாங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர், கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் பவர் வந்து என்னன்னா இங்க பிரசிடென்ட்டுக்கும் வேற யாருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த சைடு வந்து லெகிஸ்லேச்சருக்கும் இருக்கும். சரிங்களா? இவருக்கும் சம்பந்தமே இருக்காது. அது வந்து பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. நீங்க பேசிக்ஸ் நம்ம புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து பார்லிமெண்ட்ரி தான் வந்து ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து ஈவன் அதுக்கான பேசிக்ஸும் இங்க கொடுத்துட்டேன். பார்லிமெண்டரி வந்து சாவரனிட்டில பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டோட வேரியஸ் நேம் இங்க மென்ஷன் பண்ணிக்காங்க. வெஸ்ட் மினிஸ்டர் மாடல், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், கேபினட் கவர்மெண்ட், இதுவும் சம்டைம்ஸ் கேட்கலாம். வெஸ்ட் மினிஸ்டர் மாடலை ஃபாலோ பண்ற வந்து என்னன்னா எந்த ஸ்டேட் அப்படின்னு கூட வந்து என்ன கேட்கலாம். சரிங்களா? ஆர் எல்ஸ் வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்னன்னா அதர் நேம்ஸ் அப்படின்னு கூட கேட்பாங்க. இது வெஸ்ட் மினிஸ்டர் மாடலா, ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்டா, கேபினட் கவர்மெண்ட் எல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொடுத்தது. ஓகே. சோ இந்த கொஸ்டினை பாருங்களேன், அது ஒரு ஈஸியான கொஸ்டின். த செரமனி தட் மார்க் த எண்ட் ஆஃப் ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன் அப்படின்னு கேக்குறாங்களே. இது வந்து நிறைய வாட்டி வந்து நம்ம நியூஸ்ல பார்க்கும்போது ரிபப்ளிக் டேவோட எண்ட்ல வந்து பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் எல்லாரும் வந்து என்ன ரிட்ரீட் செரமனி அப்படின்னு ஒண்ணு இது பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அதுதான் வந்து இந்த கிளியா கேட்டிருக்காங்க. சோ இந்த இமேஜ்மே நீங்க பார்த்துக்கலாம். அதாவது மீட்டிங் வந்து ரிட்ரீட் செரமனி வந்து என்னன்னா 4 டே லாங் ரிபப்ளிக் டே செலிப்ரேஷனை வந்து என் பண்ற ஒரு இதுதான் வந்து மீட்டிங் ரிட்ரீட் செரமனி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டியது. சம்டைம்ஸ் வந்து
பாலிட்டி கொஸ்டினே கரண்ட் அஃபேர்ல இருந்து என்னன்னா கேட்டா இப்படிதான் வந்து என்ன கேட்பாங்க சரிங்களா. கரெக்டா ஆன்சர் வந்து பீட்டிங் வந்து ரிட்ரீட் செரமனி, இதுதான் கரெக்டான ஆன்சர் சரியா. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்களேன், ஆல் த டேஷ் கண்ட்ரி லைக்லி டு ஹாவ் வந்து என்ன கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுல எந்த கண்ட்ரி வந்து என்னன்னா மோஸ்ட் லைக்லி கான்ஸ்டியூஷன் இருக்க வாய்ப்பு அதிகம் கேக்குறாங்க. இப்ப கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா இருக்குன்னு வச்சுக்கலாம். கம்யூனிஸ்ட்னா என்ன சொல்லிடுவோம், கம்ப்ளீட் வந்து என்ன ஸ்டேட் கண்ட்ரோல் இருக்கும் சரிங்களா. கம்ப்ளீட் ஸ்டேட் கண்ட்ரோல் இருக்கும்போது வந்து அவன் என்ன நினைச்சா வேணா பண்ணலாம். அப்பனா என்ன ஆயிரும், கான்ஸ்டியூஷன் அந்த இடத்துல இருக்காது. ஏன்னா என்ன நினைச்சாலும் அவன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, அவனை லிமிட் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்ல. கான்ஸ்டியூஷன் ரோல் என்ன இருக்கும், லிமிட் பண்ணும் கவர்மெண்ட். அதனால இது என்ன ஆயிரும் அப்படின்னா தப்பாயிரும் சரிங்களா. டெமோக்ராட்டிக் இந்தியா கூட எடுத்துக்க. நம்ம இதுல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெமோக்ரஸி கண்டிப்பா வந்து கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல. ஆனா இது 99% தான். ஏன்னா எல்லா கண்ட்ரியும் இப்ப எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கும் கான்ஸ்டியூஷன் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க, அது தப்பு. ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து யூகே எடுத்துங்க. யூகேல என்ன சொல்றாங்கன்னா அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு ரிட்டன் ஃபார்ம்ல இல்ல. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு 200 300 வருஷமா வந்து என்ன வாழையடி வாழையா வந்து வரதுனால அவங்க எழுதி வைக்காம ஒரு கஸ்டமரியா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. அதனால இது வந்து என்னன்னா இந்த ரிட்டன் வந்து என்ன இருக்காது சரிங்களா. தேர்ட் பாங்க ஒலிகார்கி. ஒலிகார்கி என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. சில அதாவது ஒன்லி வந்துன்னா ஒரு 2% ஆஃப் த பீப்புள் வந்து என்னன்னா அந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. அவர் வந்து ஸ்மால் நம்பர் ஆஃப் த பீப்புள் கிட்ட வந்துன்னா பவர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுதான் ஒலிகார்கி வந்து என்ன சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா அவங்க இருக்கும்போது அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் இருக்க வாய்ப்பு இல்ல. டோட்டாலிட்டேரியன். டோட்டாலிட்டேரியனா ஒண்ணும் கிடையாது. டிக்டேட்டர்ஷிப் இருக்கு பாத்தீங்களா. சோ டிக்டேட்டர்ஷிப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன நம்மளோட ஹிட்லர் டைம் பீரியட் இருக்குல்ல. அதெல்லாம் வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷனே வந்து கிடையாது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாலும் வந்து பண்ணலாம். இதுதான் வந்து டோட்டாலிட்டேரியன். அப்ப கரெக்டான ஆன்சர் என்னன்னா டெமோக்ராட்டி. அதாவது ஆல் த டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் லைக்லி டு ஹாவ் வந்து கான்ஸ்டியூஷன். லைக்லின்னு தான் சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் வந்து எல்லா கண்ட்ரியுமே வந்து இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா இருந்துதான் நல்லா இருக்கும். அதுதான் வந்து அந்த கொஸ்டின் சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து டெமோக்ரஸி சரிங்களா. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து இதையுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது ரெண்டு வேற இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். ஒண்ணு கான்ஸ்டியூஷன் இருந்துச்சுன்னா என்ன வந்து என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு பாருங்க, ஒரு பேசிக்ஸ் ரூல் அதாவது மினிமல் வந்து ஒரு கோஆர்டினேஷன் வந்து கொண்டு வர முடியும் அமங் த வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் த சொசைட்டி. யோசிச்சு பாருங்களேன், இப்ப எல்லாரும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு சோர்ஸ் என்னன்னா கான்ஸ்டியூஷன் தான். எதிர் கவர்மெண்டா இருக்கலாம் இல்ல பீப்புளா இருக்கலாம். எல்லாரும் நம்ம பாக்குறது வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு அதுதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகணும். அப்ப என்ன ஒரு கோஆர்டினேஷன்ஸ் வந்து என்ன உண்டாக்குது. அது வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷன் ஒரு ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். ரெண்டாவது என்ன பண்ணும், கவர்மெண்டோட பவரை வந்து லிமிட் பண்ணும். ஸோ இது வந்து ரெண்டாவது இம்பார்ட்டன்ட். தேர்ட் வந்துன்னா கவர்மெண்ட் மே நெவர் வந்து டிரான்ஸ்பர். ஏன் அப்படின்னா கான்ஸ்டியூஷனுக்கான சோர்ஸ் வந்து பீப்புளோட வில்ல வந்து என்னன்னா கவர்மெண்ட் வந்து தாண்டக்கூடாது சரிங்க. அதுதான் வந்து கான்ஸ்டியூஷனோட வந்து ஒரு மிகப்பெரிய வந்து அட்வான்டேஜ் சரிங்களா. அதே மாதிரி வந்து இந்த கான்ஸ்டியூஷன் எதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டி ஆஃப் த பீப்புள். அதாவது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல், ஃபண்டமெண்டல் டியூட்டி, ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட் எல்லாத்தையுமே கான்ஸ்டியூஷன் சொல்லும் போது வந்து எல்லாமே அதுலயே வந்து இருந்திருக்கும் சரிங்களா. சோ இதுதான் கான்ஸ்டியூஷனோட ஒரு அட்வான்டேஜ். எந்த இடத்துல அங்க ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கோ அந்த இடத்துல வந்து டெமோக்ரஸி ஆட்டோமேட்டிக்கா வந்து உள்ள வந்துருச்சுங்களா. சோ அதனால கரெக்ட் ஆன்சர் வந்து இதுக்கு எந்த கண்ட்ரி கான்ஸ்டியூஷன் இருக்க வாய்ப்பு அதிகம்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். சோ இந்த கொஸ்டினை பாருங்களேன், விச் இஸ் நாட் அ யூனிட்டரி ஃபீச்சர் ஆஃப் அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியன் கேக்குறாங்களே. சோ இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணணும்னா முதல்ல எனக்கு ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருக்கும். யூனிட்டரி ஃபீச்சர் அப்படின்னு சொல்றாங்களே அது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. சோ அதுக்கான இதை நீங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் சொல்லுவாங்க. அதாவது பவர் வந்து என்னன்னா டிவைடே ஆகாது. ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் வந்து பவர் கம்ப்ளீட்டா இருக்கும். அவன் என்ன நினைச்சாலும் வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் பண்ணிட்டான். ஈவன் கான்ஸ்டியூஷனே வந்து என்னன்னா மாத்தக்கூடிய வந்து என்னன்னா ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். எப்பனா யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா இருந்தா சரி. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற இதுதான் என்னன்னா ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா ஒன்னும் கிடையாது. இதுல பவர் வந்துன்னா கண்டிப்பா வந்துன்னா ப்ராப்பரா டிவைட் பண்ணிருக்கும். இது எதை டிவைட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் வந்து டிவைட் பண்ணி கொடுக்கும் சரிங்களா. இதுதான் வந்து ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். சரி இப்ப நம்மளோட இந்தியா வந்து எதை ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டையுமே வந்து ஃபாலோ பண்ணல. இதுல வந்து குவாசி ஃபெடரல் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதை தான் நம்ம வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன் வந்து அப்படின்னா அதுல யூனிட்டரி ஃபீச்சர் இருக்கும், ஃபெடரல் ஃபீச்சர் இருக்கும். ரெண்டையுமே எடுத்து வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. அதாவது ஃபார் எமர்ஜென்சி டைம்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நேஷனல் எமர்ஜென்சி பிரசிடென்ட் எல்லாம் வருது அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் அப்படி ஏதாவது யூனிட்டரி ஃபார்மா மாறிடும். ஆனா நார்மலா இருக்கும்போது வந்து அது ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல வந்து இருக்கும் சரிங்களா. இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப அவன் கொஸ்டின் என்ன கேட்கிறான், விச் இஸ் வந்து நாட் அ ஃபீச்சர், அது யூனிட்டரி ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கேட்கிறான். அப்ப யூனிட்டரி ஃபீச்சர்லாம் எதெல்லாம் வந்து என்னன்னா இல்ல அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கு முதல்ல யூனிட்டரி ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன சரிங்களா. இப்ப ஸ்ட்ராங் சென்டர் இதெல்லாம் வந்து யூனிட்டரி ஃபீச்சர். யூனிட்டரி ஃபீச்சர் என்னன்னா
சென்ட்ரல் கிட்ட எல்லா பவருமே இருக்கும். ஒரு ஸ்டேட்டை வந்து என்னன்னா அவன் நினைச்சான் அப்படின்னு பார்த்தா என்ன வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, அதுதான் வந்து யூனிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட் டெரிட்டரி. ஆர்டிகல் 3(4) வந்து நம்மளோட யூனிட்டரி ஃபீச்சர்ல இருக்கு. சிங்கிள் கான்ஸ்டியூஷன், ஒரு சிங்கிள் கான்ஸ்டியூஷன் இருக்கும்போது என்ன ஆகுனா அது வந்து யுனைடடா இருக்கும். சரிங்களா? ஏன்னா யூனிட்டினா ஒன்றும் கிடையாது, யுனைடெட். யுனைடெட் அப்படின்னா எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு காமிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ஃபிளெக்சில் ஆஃப் த கான்ஸ்டியூஷனே வந்து யூனிட்டரி ஃபீச்சர். சிங்கிள் இன்டிகிரேட்டட் ஜுடிஷரியுமே வந்து யுனைடெட் வந்து ஃபீச்சர். அதே இது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரின்னு வச்சுக்கலாம், அது வந்து என்ன ஃபெடரல் ஃபெடரல் ஃபீச்சர் அதுக்குள்ள வந்துரும். சரிங்களா? இது வந்து சின்ன மைனர் டிஃபரன்ஸ், நீங்க புரிஞ்சுக்கணும். இன்டிகிரேட்டட் மீன்ஸ் வந்து என்னன்னா யுனைடடா இருக்குன்னு அர்த்தம். இண்டிபெண்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா யாருக்குமே தொடர்பு இல்ல, நான் வந்து தனியா இருக்கேன்னு அர்த்தம். நான் தனியா இருக்கேன் அப்படின்னு வந்தாவே என்னன்னா அது எது காமிக்குது, யாருக்குமே வந்து பயாஸ்டே இல்ல. அப்ப சென்டருக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பேன், ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி இருப்பேன். அப்ப ஃபெடரல் வந்து காமிக்கிறேன். ஃபெடரல்னா பவர் வந்து டிவைட் ஆகும். சரிங்களா? அடுத்து ஆல் இந்தியா சர்வீஸ், இது எல்லாமே வந்து யுனைடெட். அதே அன்ஈக்குவல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஸ்டேட் வந்து என்னன்னா யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் இருக்கும். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து யூனிட்டி. ஏன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வரும்போது வந்துன்னா ஸ்டேட் கிட்ட வந்து எந்த பவருமே இருக்காது, டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடும். அதுதான் வந்து யூனிட்டரி. சரிங்களா? சிங்கிள் சிட்டிசன்ஷிப்புமே வந்து யூனிட்டரி ஃபீச்சர் தான். இம்பேலன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர், ஏன்னா நம்மள வந்து சென்ட்ரலைஸ், ஸ்டேட்லெஸ், கன்கரண்ட் லிஸ்ட்ல எல்லாருக்கும் வந்து என்னன்னா ப்ராப்பரா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சென்ட்ரல் லிஸ்ட் இருக்குல்ல, ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துலயும் வந்து 25 இல்ல வந்து 30 இருக்காது. இது வந்து சென்டர் ஒரு 50 இருக்குன்னா இது ஒரு 30 இருக்கும், லிஸ்ட் இருக்கும். இது வந்து ஒரு 25 இருக்கு. இங்க பாருங்க, எல்லாம் வந்து என்னன்னா ப்ராப்பரா ஒரு இன்பேலன்ஸ்டான இருக்கு. அதுதான் வந்து என்னன்னா சொல்லுவாங்க. இது வந்து ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். ஏன் சென்டர் கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்னா அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அதுக்காக வந்து இது இருக்கும். சரிங்க? எலெக்ஷன் கமிஷனுமே வந்து என்னன்னா, ஏன்னா எலெக்ஷன் கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் வந்து என்னன்னா ஒரே எலெக்ஷன் நடத்துறாங்க, அதனால வந்து இது யூனிட்டரி ஃபீச்சர் இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்களேன், யூனிஃபைட் ஆடிட்டிங், அதாவது சிஏஜி. சிஏஜி வந்து ஆர்டிகல் 148 வந்து வரும். இவங்களும் வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா வந்து யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கவர்னர் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பெரிய ரோல் கிடையாது, அப்பாயின்ட் பண்றது கவர்மெண்ட். இது யாரோட பவர்ல இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா யூனிட்டரி ஃபீச்சர் ஆஃப் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்ப கேள்வி வாங்கல, அவன் என்ன கேள்வி கேட்டிருந்தான் அப்படின்னு பார்த்தா எது யூனிட்டரி ஃபீச்சர் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. சோ இப்ப பாருங்க, இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து யூனிட்டரி ஃபீச்சர், அதனால இது கரெக்ட் ஆகாது. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் யூனிட்டரி ஃபீச்சர், அப்பாயின்மெண்ட் பை த கவர்னர் பிரசிடென்ட் வந்து யூனிட்டரி ஃபீச்சர். யுனிட்டரி ஃபீச்சர்னா ஒண்ணு கிடையாது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து பவர் எந்தனா ஹையா இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து யுனிட்டரி ஃபீச்சர். பிளஸ் யுனைடடா இருக்கணும், எல்லாருமே ஒண்ணு அப்படின்னு காமிக்கிறது தான் வந்து யுனைடெட் ஃபீச்சர்ஸ்ங்க. இது மூணுமே வந்து எதுக்குள்ள வரும் அப்படின்னு பார்த்தா யுனிட்டரி ஃபீச்சருக்குள்ள வரும். ஆனா பைகாமரல் லெகிஸ்லேச்சர் வந்து என்னன்னா ஃபெடரல் ஃபீச்சருக்குள்ள வரும். ஏன் ஃபெடரல் ஃபீச்சர் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, சென்ட்ரல் லெவல்லயும் வந்து நமக்கு லோக்சபா, ராஜ்யசபா இருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் லெவல்ல வந்து என்னன்னா 2 ஹவுஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து பைகாமரல் லெஜிஸ்லேச்சர் டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்குமே வந்து பவரை வந்து டிவைட் பண்ணி, நீ சென்ட்ரல் லெவல் லா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்துக்கோ, ஸ்டேட் லெவல் லெவல்னா ஸ்டேட் லெவல் பாத்துக்கோ. அதுதான் வந்து பைகாமரல் லெகிஸ்லேச்சருமே வந்து இருக்கும். சரிங்களா? சோ இதுதான் வந்து என்னன்னா தப்பா இருக்கு. ஏன்னா இது வந்து ஃபெடரல் வந்து லெகிஸ்லேச்சர்ல வர ஃபெடரல் ஃபீச்சர்ல வர்றதுனால இது வந்து தப்பு. அவன் கேட்கறது நாட்டை வந்து யூனிட்டரி ஃபீச்சர்னால இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? சோ இதோட வந்து என்னன்னா பார்ட் 1 முடியுது. சோ பார்ட் 2ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து என்னன்னா எந்த மாதிரி நம்மளோட மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் பிரியாம்பிள் எப்படி கேட்டிருக்கான்னு 1 by 1 வந்து பார்க்கலாம். சோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.